Hi friends, welcome to Annam's Health Recipes. Hi friends, இன்னைக்கு நாம ஆரியபுரம் 3rd மெயின் ரோட் பக்கத்தில் 2nd கிராஸ் ஸ்ட்ரீட் அங்கே இருக்க ஒரு ஆர்கானிக் ஷாப்புக்கு மாடியில் எசென்ஷியல் ட்ரெடிஷன் பை கயல் அப்படிங்கிற ஒரு கடைக்கு நம்ம போக போகிறோம். அந்த கடை தான் இது வந்து ஒரு சின்ன நேரோ லேனாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த வேறுங்கிற ஆர்கானிக் ஷாப் இருக்குது. அதோட மாடியில் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற கடை இருக்குது. இதில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நான் வந்து நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னு தேடுறதுனால இந்த கடைக்கு நான் போனதுனால உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய மண் சாமான்கள், அதாவது டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஜக்கு, தண்ணி பானை, இட்லி குக்கர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் தேங்காய் கொட்டாச்சி இருக்கு இல்லையா, செரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வச்ச கரண்டி, அப்புறம் பேம்பூவில் ஸ்ட்ரா, அப்புறம் மர ஜாமான்கள், அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா தண்ணி ஜக்கு அவங்க எடுக்கிறது, அதுவும் வந்து டெரக்கோட்டாவில் இருந்தது. மேலே அந்த ஷெல்ஃபில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இட்லி குக்கர், இட்லி தட்டு மாதிரிலாம் இருக்குது மண்ணிலேயே. அதெல்லாமும் மண்ணில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம்தான், நீங்கள் அதை வந்து பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் நிறைய பேர் என்ன மேடம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட்டு வந்து உங்களுக்கு உடனடியாக தேவை இது வாங்கணுன்னா இந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கல் சட்டி எவ்வளோ விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சீசன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் வந்து கல் சட்டி கிடைக்காம ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் தேடி வாங்கினேன். அப்புறம்தான் நான் வந்து இந்த கடையை பார்த்தேன். இந்த கடையிலையும் நான் ஒரு கல் சட்டி வாங்கினேன். அதாவது கடாய் மாதிரியே இருந்தது. அது எல்லாமே இவங்க சீசன் பண்ணி தான் வந்து விற்கிறாங்க. நம்ம வந்து உடனே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம். இங்கே இது பார்த்திங்கன்னா பேம்பூ ஸ்ட்ரா, நம்ம இப்போ பிளாஸ்டிக் ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால பேம்பூ ஸ்ட்ரா கூட இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் தான் அந்த கொட்டாச்சிலே செஞ்ச கரண்டிகள். இதெல்லாம் மரத்திலே செஞ்ச ஜாடி மாதிரி இருந்தது. இது குட்டி குட்டி ஊறுகாய் ஜாடி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஜக்கு, அப்புறம் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மண்ணிலேயே டம்ளரு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. துளசி மாடம் பக்கத்தில் இருக்கிறது தான் இட்லி குக்கர். இங்கே குட்டி குட்டி டெரக்கோட்டா மாதிரி டம்ளர்ஸு, இது கப்பு, அது மண்ணிலேயே கரண்டி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு நல்ல அழகாக. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கல் சட்டிலேயே தயிர் ஊற்றி வச்சுக்கிற ஜாடி, இதெல்லாமும் அழகாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இரும்பு ஐட்டம்ஸும் எல்லாம் வச்சுருந்தாங்க. வார்ப்பும் வச்சுருந்தாங்க. இரும்பில் கடாய் எல்லாமே அவங்க வந்து சீசன் பண்ணி அப்படியே நீங்கள் கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. தாளிக்கிற கரண்டி, கும்மிட்டி அடுப்பு, அப்புறம் நம்ம இடிப்போம் இல்லையா உலக்கை, அது எல்லாமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க ஆன்லைன்லேயும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ணி அவங்கவுங்க ஊருக்கு அனுப்புகிறாங்க. நிறைய அந்த மாதிரி பாய்கள், அது கோரம்பாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் கல் விளக்கு, மாக்கல் இருக்கு இல்லையா, அதில் விளக்கு. இந்த பாயெல்லாம் வெயிலுக்கு வச்சுக்கிற வெட்டி வேரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெட்டி வேர் பாயும் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காப்பர்லேயே நிறைய தவளையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பழைய காலத்து ஜாமான்களும் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு தேடுறவங்க இந்த கடைக்கு போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு வேணுங்கிறத இஷ்டப்பட்டு வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணுறது அந்த காலத்தில் அந்த மாதிரி கூஜாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கூஜா, ட்ரம்மு, நம்ம அரிசி கொட்டி வச்சுப்போம்ல அந்த காலத்தில், அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அந்த பழமை இதோடையே வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா வாங்கிட்டு போய் வீட்டில் வாஷ் பண்ணிக்கணும். அதெல்லாமும் நிறையா வெங்கல சாமான்கள் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன விளக்கு, நம்ம ஆத்தென்டிக் பொருட்கள் எல்லாம் நல்லா அழகாக இருந்தது. பார்க்கவே நல்லா அழகாகவும் இருந்தது. நீங்கள் வேணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கடைக்கு போய் நீங்களும் வாங்கிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.